அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டு பெறலாம். நாகேந்திரன், வணக்கம். எதற்காக இந்த ஆய்வு நடைபெறுகிறது? நீதிபதியுடன் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் வருகிற கார்த்திகையில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அன்று அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என சில வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள அந்த தீபத்தூணில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த எழுமலையை சேர்ந்த பரமசிவம் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போன்று இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த சோலைக்கண்ணன் மற்றும் ராமர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் அந்த வழக்கில் தங்களை ஒரு மனுதாரர்களாகவும் அவர் இடையீட்டு மனுக்களாக தாக்கல் செய்து அவர்களும் இந்த வழக்கில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் தேவையற்ற அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி இல்லை எனவும், அதே போன்று திருப்பரங்குன்றம் அந்த உச்சி பிள்ளையார் அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது என பதில் மனுவாக தாக்கல் செய்திருந்தனர். அந்த விசாரணை போதுதான் நீதிபதி ஒரு சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். யாரை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள், ஏன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த வருகிற இன்று நடைபெறக்கூடிய அந்த விசாரணைக்கு 19ஆம் தேதி இது தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த உத்தரவு பிறப்பித்திருந்தார். இன்று அந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் அந்த பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மனுதாரர்கள் அதே போன்று எதிர் மனுதாரர்கள் தரப்பில் அரசு தரப்பிலும் இந்து சமய அறநிலைத்துறை தரப்பிலும் அதே போன்று இந்த தீபத்தூணில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என கூறி சிலரும் அந்த வாதங்களை முன்வைத்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் பகுதியை நான் நேரடியாகவே ஆய்வு செய்கிறேன். அந்த ஆய்வு செய்துவிட்டு அது தொடர்பான அந்த விசாரணை தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை வருகிற திங்கட்கிழமை மதியம் 2:15 மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் இந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் தற்போது மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் தற்போது அந்த மலைக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலில் அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மலையின் அந்த பகுதியில் முதலில் ஆய்வு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நேரடியாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கடந்த ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டதாக கூறப்பட்டு வரக்கூடிய அந்த தீபத்தூண் அந்த பகுதியை ஆய்வு செய்வதற்காக தற்போது அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடன் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உடன் சென்றிருக்கிறார்கள், கோவில் பணியாளர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள். மேலும் மதுரை மாநகர காவல்துறையினர் சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடன் தற்போது அந்த மலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான வழக்காக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய கார்த்திகை திருநாளில் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கின் முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியை நானே நேரடியாக ஆய்வு செய்கிறேன் என தெரிவித்து தற்போது அந்த பகுதியில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரில் ஆய்வு செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.